ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி தங்கராஜோட ஆட்டத்துக்கு மதி சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலரோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக பாக்கியராஜும் மலரும் பீச்சுக்கு போயிடுறது, ஹோட்டலில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்காங்க. மலர் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு பயந்து பயந்து போகிறாங்க. மலர் சொல்கிறாங்க, பாக்கியராஜு எங்கே வந்து அத்தை பார்த்துருவாங்களோன்னு எனக்கு வேற பயமாக இருக்குது. அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத மலர், அதான் மதி இருக்காங்கல்ல, நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே மதிக்கு ஃபோன் பண்ணிடலாம். மதி வந்து டோரை ஓப்பன் பண்ணோடனே நம்ம அப்படியே மெதுவாக போய் படுத்துக்கலாம். எப்படியோ அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரியாமல் வீட்டில் போய் தூங்கிட்டா போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நெருங்கினோடனே மதிக்கு மலர் மொபைல்லேருந்து ஃபோன் வர சுரேஷ் எழுந்திக்கிறாங்க. இந்நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு? அது ஃபோன் இல்லை, அலாரம், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வெளியே போகிறாங்க. சுரேஷ் எட்டி எட்டி பார்க்குறாங்க. இந்நேரத்தில் இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, மதி நில்லு, இந்நேரத்தில் எங்கே போகிற? எனக்கு தூக்கம் வரல, நான் வெளியே போகிறேன். ஏன் இப்படி கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க? நான் வெளியே போகிறதுக்கு கூட இந்த வீட்டில் உரிமை இல்லையா எனக்கு? அம்மா தாயே போமா, நீ உன்னை நான் எதுவுமே கேட்கல, உடனே ஆரம்பிச்சிடாத அப்படின்னு சுரேஷ் சொல்ல மதி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் கதவை திறக்கிறாங்க. மலர் கேட்குறாங்க, மதி பாப்பா தூங்கிட்டாளா? அவெல்லாம் எப்போவோ தூங்கிட்டாக்கா. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்தீங்களாக்கா? ரொம்ப ஜாலியாக இருந்தது மதி. இன்ன வரைக்கும் இத்தனை வருஷம் என்னோடய பர்த்டேயில் நான் ஒரு கேக் கூட எங்கள் வீட்டில் வெட்டி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது மதி. ஆனால் இந்த பர்த்டேயில் நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் மதி. அதுக்கு ஃபஸ்ட்டு முழு காரணம் நீ மட்டும்தான் மதி. இந்த பர்த்டேவை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் மதி. ரொம்ப 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 தேங்க்ஸ் மதி அப்படின்னு மலர் சொல்ல மதி சொல்கிறாங்க, அக்கா விடுங்கக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணுறதை விட நான் ஒன்றுமே பெருசாக பண்ணிடலக்கா. உடனே பாக்கியரா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உன்னால் தான் இது எல்லாமே நடந்தது. நீ இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாதுப்பா. அட பரவாயில்ல விடுங்கங்க, மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இதில் என்ன இருக்குது? சரி நீங்கள் போய் படுங்க, யாராவது எழுந்திரிச்சிட்டா இது நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு மதி சொல்ல மலர் கேட்குறாங்க, ஆமாம் சுரேஷ் வந்து எதாவது கேட்டானா? நீ எதாவது சொல்லிட்டியா? இல்லைக்கா, அவர் வந்து எதுவும் கேட்கல, நான் எதுவும் சொல்லவும் இல்லை, நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே பாக்கியரா சொல்கிறாங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்ப்பா. சரி நாங்கள் பாப்பாவை எங்கள் ரூமில் தூக்கி போட்டுக்கிட்டோமா? வேண்டாம் விடுங்க, என் கூடயே தூங்கட்டும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. காலையில் எழுந்திரிச்சோடனே நான் என் கூட கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போய் 2 பேரும் தூங்குங்க. இல்லை மதி, உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அவள் நடுவில் எழுந்திரிப்பா. அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் இல்லைக்கா, நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க போங்க, பாப்பா என் கூடயே தூங்கட்டும். மட்டும் இல்லைக்கா, நீங்கள் இந்த டைமில் வந்து பாப்பாவை தூக்குனீங்கன்னா அவர் சந்தேகப்படுவார். கீரை சொல்கிறாங்க, ஆமாப்பா, பாப்பா உங்கள் ரூம்லேயே தூங்கட்டும். அவங்க ரூம்லேயே தூங்கட்டும் மலர், வா நம்ம போகலாம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. பாகியராஜும் மலரும் அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. சுரேஷ் கேட்குறாங்க, என்ன அதுக்குள்ளே காற்று வாங்கிட்டு வந்துட்டியா? மதி சொல்கிறாங்க, நான் காற்று வாங்க போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா தாயே ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மதியும் தூங்கிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ரேவதியும் தங்கராஜ் பாட்டாக வச்சு சோக பாட்டாக கேட்டுட்ருக்க ரேவதி வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ரேவதி மறுபடியும் போய் எழுந்திரிச்சு கதவு தட்டுறாங்க. தங்கராஜ் காதை கேட்காத மாதிரி சவுண்டு வேகமாக வச்சுட்டு உட்காந்தே இருக்காரு. தங்கராஜோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பாக்கியராஜ் பார்க்க டவுட் வந்து தங்கராஜ் வீட்டுக்கு போனால் ரேவதி வெளியே உட்காந்துருக்காங்க. வெளியே உட்காந்துருக்கிறத பார்த்து பாக்கியராஜ் ஷாக் ஆகிடுறாங்க. ரேவதி ஏன் வெளியே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்புன அப்படின்னு ரேவதி சொல்ல பாக்கியராஜ் துருவி கேட்க ரேவதி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே தங்கராஜ் டோரை ஓப்பன் பண்ணி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கனே இந்நேரத்தில் அப்படின்னு கேட்க பாக்கியராஜை பார்த்தோன்னே தங்கராஜுக்கு ஷாக் ஆகிடுது. தங்கராஜ் உடனே, நீ எதுக்கு இந்நேரத்தில் வந்திருக்க இங்கே அப்படின்னு கேட்க பாக்கியராஜ், நீங்கள் எதுக்கு ரேவதி ஃபஸ்ட்டு வெளியே உட்கார வச்சுருக்கீங்க
அப்படின்னு கேட்க ரேவதி சொல்கிறாங்க, அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீ ஃபஸ்ட்டு கிளம்புனேன். பேசிகிட்டு இருக்கும்போதே தங்கராஜ் பாக்கியராஜோட சட்டை பிடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.